வீடியோவை தொடர்வதற்கு முன் நண்பர்களே, எங்கள் சேனலுக்கு புதிதாக வந்துள்ள நண்பர்கள் யாராவது இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வெறும் வீடியோவை பார்த்துவிட்டு மட்டும் சென்று விடாதீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்தால் எனக்கும் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். சரி, இப்போது வீடியோவை தொடங்கலாம். என் பெயர் சோனம். என் திருமணம் நடந்தபோது என் கணவரை தவிர வேறு யாரும் இல்லை. என் கணவர் அவருடைய பெற்றோருக்கு ஒரே மகனாக இருந்தார் மற்றும் அவர்கள் மிகவும் பணக்காரர்களாக இருந்தார்கள். ஆனால் ஒரு விபத்தில் அவர்கள் இறந்துவிட்டனர். அதன் பிறகு அவர்களின் சொத்துக்கள் அனைத்தும் என் கணவர் பெயருக்கு மாற்றப்பட்டன. என் கணவர் தனி ஆளாக பல கோடிகளுக்கு உரிமையாளரானார். எங்கள் வீட்டில் எங்கள் குழந்தைகளைத் தவிர எல்லாம் இருந்தது. என் கணவர் தொழிலில் பிஸியாக இருந்ததால் இந்த பக்கம் கவனிக்க முடியவில்லை. பெரும்பான்மை தொழில் நிமித்தம் வெளிநாடுகளிலேயே வசித்தார். நான் வீட்டில் ஒரு ராணி மாதிரி வாழ்ந்தேன். வீட்டில் பல வேலைக்காரர்கள் இருந்தனர். நான் எந்த வேலையும் செய்ய வேண்டியிருக்கவில்லை. ஒரு நாள் வழக்கம் போல் என் கணவர் என்னிடம், வியாபாரத்திற்காக தாய்லாந்து செல்கிறேன். என் விமானம் இன்று இரவே. நீ உன்னை பார்த்துக்கொள் என்றார். என் கணவர் இரவு தாய்லாந்து செல்வதற்காக புறப்பட்டார். நானும் இரவை சாந்தியாக கழித்தேன். காலையில் என் அறைக்கு வெளியே பார்த்தபோது 60 வயதுடைய வேலைக்காரர் சமையலறையில் உணவு தயாரித்துக் கொண்டிருந்தார். அவருக்கு வயது 60 என்றாலும் பார்க்க பெரியவராக தெரிந்தார். அவர் தனது வேலையை மிகவும் தீவிரமாகச் செய்வார். வேலை முடிந்ததும் தனது குவார்ட்டருக்குச் சென்று விடுவார். ஆனால் என் மனம் அந்த வேலைக்காரன் மீது ஈர்க்கப்பட்டது. நான் மிகவும் அழகான மற்றும் மாடர்ன் பெண். என் உடைகளும் மிகவும் மாடர்ன். அந்த வேலைக்காரனின் இடத்தில் வேறு யாராவது இருந்திருந்தால் எப்போதோ என் மீது தங்கள் இதயத்தை தொந்தரவு செய்திருப்பார்கள், காதலில் விழுந்திருப்பார்கள். ஆனால் அவன் என்னை நிமிர்ந்து கூட பார்க்கவில்லை. காற்று என்னை அமைதியற்றதாக்கியது. நான் அந்த பையனை என் பக்கம் ஈர்க்க முயன்றேன். ஆனால் அவன் ஒவ்வொரு முறையும் என்னை அவமதித்தான். அந்த நேரத்தில் அவனும் நானும் தவிர சமையலறையில் வேறு யாரும் இல்லை. நாள் முழுவதும் நான் வேலைக்காரனுடன் வீட்டில் தனியாக இருந்தேன். சிறிது நேரம் கடந்ததும் நான் வேலைக்காரனை பார்க்கத் தொடங்கினேன். ஏனென்றால் நான் அவனைச் சுற்றி பார்த்து கொண்டிருந்தேன். ஆனால் அவனுக்கு என்ன வகையான மாட்டி மண் செய்யப்பட்டுள்ளது என்று எனக்கு தெரியவில்லை. என்னைப் போன்ற ஒரு அழகான பெண்ணை தனியாக பெற்ற பிறகும் அவனுக்கு என் மீது ஈர்ப்பு இல்லை. நான் அவனை என் பக்கம் ஈர்க்க முயற்சித்தேன். இன்று தெரிந்து கொண்டே அப்படிப்பட்ட துணிகளை அணிந்து அவன் முன் சென்று என்னுடன் உறவு வைத்துக்கொள் என்று அவனிடம் கூறினேன். அவன் என் மீது ஒரு பார்வை கூட பார்க்கவில்லை. பிறகு தன் கண்களைத் தாழ்த்திவிட்டு என்னிடம் சொல்லத் தொடங்கினான். நான் உங்களுடன் உறவு வைத்துக் கொள்ள வேண்டும். மால்கின் எஜமானி, எனக்கு அது அவ்வளவு குற்றமற்றதாகத் தோன்றவில்லை. திடீரென என் மனதில் தோன்றியது, நான் அவன் முன் செல்லும்போதே அவன் ஏதேனும் ஒரு வேலையில் பிஸியாக இருக்கிறான். அதனால் நான் அவனது ஓய்வு நேரத்திற்காக காத்திருக்கிறேன். என் மூளையில் ஒரு கெட்ட எண்ணம் உதித்தது. ஒரு நாள் நான் அவனிடம், இன்று என் உடல்நிலை சரியில்லை. அதனால் என் அறைக்கு உணவு கொண்டு வா என்றேன். என் பேச்சைக் கேட்டு அவன் அதிர்ந்துவிட்டான். ஏனென்றால் இதுவரை எந்த ஆண் வேலைக்காரனும் என் அறைக்கு வந்ததில்லை. ஆண் வேலைக்காரர்கள் சமையலறை வரை மட்டுமே எல்லைப்படுத்தப்பட்டிருந்தனர் அல்லது வெளி வேலைகளை கவனித்துக் கொண்டனர். அவர்கள் என் அறைக்குள் எப்போதுமே நுழைந்ததில்லை. இன்று நான் அவனை என் அறைக்கு அழைத்தேன். அறைக்குள் செல்லும்போது அவன் ஒரு ஆண். எப்படிப்பட்டவனாக இருந்தாலும் என் மீது பார்வை வைக்க முடியுமா? இவ்வளவு அழகான பெண்ணை எப்படி அவமதிக்க முடியும் என்று நினைத்தேன். அறைக்குள் சென்று அமர்ந்தேன். சிறிது நேரம் கடந்ததும் அந்த வேலைக்காரன் கதவருகே வந்தான். நான் உள்ளே வருமாறு கூறினேன். அவன் அறைக்குள் நுழைந்து என் முன் உணவை வைத்துவிட்டுச் செல்லத் தொடங்கினான். ஆனால் திடீரென நான் அவனைத் தடுத்தேன். நான் அவனிடம், நீ சமையலறையில் தனியாக வேலை செய்து சோர்வடைந்திருப்பாய். உனக்கு உதவியாக ஏதாவது வேலைக்காரன் தேவைப்பட்டால் எனக்குச் சொல் என்று உதவி செய்வதைப் போல் நாடகமாடினேன். நான் அவனைத் தடுத்து அவன் என் பக்கம் ஈர்க்கப்பட வேண்டும் என்று விரும்பினேன். ஆனால் அவனோ என் முன் கைகளை கூப்பிக்கொண்டு கண்களைத் தாழ்த்தியபடி நின்று கொண்டு சொன்னான், இல்லை மால்கின், எனக்கு வேலை செய்வதில் எந்தத் தடையும் இல்லை. உங்களுக்கு முன்பு நான் மிகவும் பெரிய வீட்டில் வேலை செய்தேன். உங்கள் வீட்டில் நான் வெறும் 2 பேருக்கு மட்டும்தான் சமையல் செய்ய வேண்டும். இங்கு எனக்கு மிகவும் வசதியாக இருக்கிறது. நான் அவனிடம், நீ என் குழப்பத்தைத் தீர்ப்பாயா? என் கேள்வியைக் கேட்டு என் முகத்தைப் பார் என்றேன். நான் கூறினேன், என் கணவர் எனக்கு எப்போதும் சுதந்திரம் அளித்துள்ளார். என்னைப் போன்ற அழகான பெண்ணை ஒரு வேலைக்காரனுடன் தனியாக விட்டுவிடுவார் என்று என்னால் கற்பனை கூட செய்ய முடியவில்லை. என் கணவருக்கு உன் மீது ரொம்ப நம்பிக்கை. உன் மீது ஏன் இவ்வளவு நம்பிக்கை? என் கேள்வியைக் கேட்டு அவன் சிறிது நேரம் அமைதியாக இருந்தான். பிறகு பேசத் தொடங்கினான்.
உங்கள் கணவர் மட்டுமே சொல்ல முடியும். என் வேலை வீட்டை பார்த்துக்கொள்வது, அதை நான் சரியாக செய்து வருகிறேன். அதற்குப் பிறகு உங்களுக்கு ஏதாவது புகார் இருந்தால் தயவு செய்து எஜமானரிடம் தெரிவியுங்கள் என்று அவன் அங்கிருந்து செல்ல முயற்சிக்கையில் திடீரென நான் அவனிடம், எனக்கு உன்னைப் பற்றித்தான் புகார். என் பேச்சு கேட்டு சற்று குழப்பமடைந்தாள். என் குரல் சிறிது கடுமையாக இருந்ததால் அவளது சிறிய வயதைக் கருதி அவள் மீது அதிகாரம் செலுத்துவதாக நினைத்து வருந்தினாள். தன் வேலையில் நான் திருப்தியடையவில்லை என அஞ்சினாள். வேறு எதையோ நினைத்து பயந்துவிட்டாள். மலிகின், உங்கள் முன் எனக்கு என்ன குறை? நான் என் முழு முயற்சியையும் செய்கிறேன், உங்களுக்கு எந்த குறையும் வைக்கவில்லை என்றாள். நான் அவளிடம், எனக்கு இரவில் வீட்டில் தனியாக இருக்க பயமாக இருக்கிறது. என்னுடன் ஒரு வேலைக்கார பெண் இருந்தால் நன்றாக இருக்கும். என்னால் வீட்டில் தனியாக இருக்க முடியாது. அனைவரும் வேலை முடிந்ததும் தங்களின் குவார்ட்டர்ஸுக்கு சென்று விடுகிறார்கள் என்றேன். நான் இதை கூறியதும் அவள் உண்மையாகவே ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கினாள். வேண்டுமென்றே அவளை என் அறையில் நீண்ட நேரம் வைத்திருந்தேன். அவள் எனக்கு உணவு பரிமாற வந்தபோது பல வருடங்களாக வேலை செய்யும் அந்த வேலைக்கார பையனின் பார்வை என் மீது பட்டதும் அவள் வெட்கப்பட்டு தன் பார்வையை திருப்பிக் கொண்டாள். அவள் என்னிடம், இந்த விஷயத்தை உங்களிடம் சொல்ல வேண்டுமா என்று கூறிவிட்டுச் சென்றுவிட்டாள். நான் என் இடத்தில் அமர்ந்திருந்தேன். அவன் என்னை எட்டிப் பார்த்து கொண்டிருந்தான். ஆனால் அவள் அப்படிச் சொல்லவில்லை, ஆழ்ந்த சிந்தனையில் மூழ்கியிருந்தாள். நான் மறைந்திருந்து அவள் மீது ஒரு கண் வைத்துக் கொண்டிருந்தேன். மறுநாளும் அவளை என் அறைக்கு அழைக்க முயற்சித்தேன். ஆனால் அவள் திட்டவட்டமாக மறுத்துவிட்டாள். நான் பொருட்கள் வாங்க பஜாருக்கு போகிறேன், நீங்களே மதிய உணவை முடித்துக் கொள்ளுங்கள் என்றாள். அவளது பதிலைக் கேட்டு எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஆனால் அவளை எப்படி கட்டுப்படுத்துவது என்று எனக்கு தெரியவில்லை. பின்னர் ஒரு நாள் நான் கண் விழித்தபோது அந்த வேலைக்கார பையனின் எண்ணம் என் மனதில் வந்தது. அவன் எப்படி இருக்கிறான் என்று பார்க்க அவனது குவார்ட்டர்ஸுக்குச் செல்ல விரும்பினேன். நான் அங்கு சென்றபோது அவன் தனது குவார்ட்டர்ஸ் கதவை மெதுவாக சாத்திக் கொண்டிருப்பதை பார்த்தேன். அமைதியாக நின்று அவனது முகத்தை பார்த்தேன். பின்னர் அங்கிருந்து திரும்பி வீட்டிற்குள் நுழைந்து மெதுவான காலடிகளுடன் என் அறைக்குச் சென்றேன். அவன் மெதுவாக என் அறைக்கதவை திறந்து உள்ளே நுழைந்தான். இப்போது என் ஆன்மாவே நடுங்கியது. நான் அறையில் இல்லை என்பது அவனுக்கு நன்றாக தெரிந்திருந்தது. நான் உடனே சமையலறை பக்கமாக ஓடிச் சென்று விளக்கை ஆன் செய்துவிட்டு தண்ணீர் குடத்தை நிரப்ப ஆரம்பித்தேன். என் யூகத்தின்படி சிறிது நேரம் கழித்து அவன் மேலும் கவலை அடைந்து என்னை தேடத் தொடங்கினான். தேடிக்கொண்டே என் அருகில் வந்து என்னை பார்த்து, மலிகின், என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் அறையில் இல்லாததால் கவலைப்பட்டுவிட்டேன் என்றான். நான் அவனிடம், என்னை பார்க்க நீ ஏன் என் அறைக்குச் சென்றாய் என்று கேட்டேன். என் கேள்வியால் அவன் அதிர்ச்சியடைந்தான். திடீரென்று என்னை பார்த்துவிட்டு பேச்சை மாற்றி, உங்களிடம் தண்ணீர் கேட்க வந்தேன். இன்று தண்ணீர் குடத்தை வைக்க மறந்துவிட்டேன். உங்களுக்கு தண்ணீர் பாட்டில் கொடுக்கலாமா என்று நினைத்தேன் என்றான். நான் அவனை கவனமாக பார்த்தேன், ஏனெனில் நானே தண்ணீர் பிடிக்கும் நாடகத்தை நடத்திக் கொண்டிருந்தேன். என் அறையில் ஏற்கனவே தண்ணீர் இருந்தது. எனக்கு அந்த பையன் மீது சந்தேகம் வரத் தொடங்கியது. அவன் அமைதியாக தன் குவார்ட்டர்ஸ் பக்கமாகச் சென்றுவிட்டான். நான் என் அறைக்குள் வந்து கதவை மூடிக்கொண்டு நீண்ட நேரம் இதைப் பற்றியே யோசித்துக் கொண்டிருந்தேன். நீங்கள் தீவிரமாக வேலை செய்வதை நான் பார்த்தேன். அது எப்போதும் என் கண்ணிலிருந்து தப்பித்துக் கொண்டிருந்தது. கடந்த முறை உங்கள் அறைக்கு வர நான் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் இப்போது அவர் என் அறைக்கு என்ன செய்ய வருகிறார்? அவர் எப்போதும் தன்னை கவர்ச்சியாக காட்ட விரும்பினார். ஆனால் இந்த முறை எனக்கு கவலை ஏற்பட்டது. நான் என் முழு இரவையும் சிந்தனையிலேயே கழித்தேன். 2 நாட்களுக்குப் பிறகு காலையிலும் நான் இதே பிரச்சினையைப் பற்றி யோசித்துக் கொண்டிருந்தேன். ஆனால் இன்றும் அவர் கண்களைத் தாழ்த்தி என்னிடம் அடக்கமாக பேசினார். உணவு அளித்த பிறகு அவர் வீட்டு வேலைகளை செய்யத் தொடங்கினார். பின்னர் அவர் என் அறைக்கு வந்தால் அவரிடம் நிச்சயமாக கேட்பேன் என்று இரவில் முடிவு செய்தேன். இதனால் அவருக்கு உண்மை புரியும். இரவில் சதியை பார்த்தபோது அவர் என்ன செய்ய வருகிறார்கள் என்று இன்னும் யோசித்துக் கொண்டிருந்தேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு என் அறைவாசலில் காலடிச் சத்தம் கேட்டது. நான் தூங்குவது போல் நடிக்கத் தொடங்கினேன். சிறிது நேரத்திற்குப் பிறகு கதவு திறந்தது. வேலைக்காரன் என் அறைக்குள் நுழைந்தான். அந்த வேலைக்காரன் என் அறைக்கு வந்து என்னை பயமுறுத்திக் கொண்டிருந்தான். அவள் எந்த கெட்ட பெண்ணும் இல்லை. எனக்கு அந்த வேலைக்காரன் மீது மிகுந்த ஈர்ப்பு ஏற்பட்டது. அதனால் நான் அவனது கவனத்தை ஈர்க்க கடுமையாக முயன்று கொண்டிருந்தேன். ஆனால் என் தனிமையின் பலகீனத்தை பயன்படுத்துவான் என்று என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. இப்போது நான் அறையில் தனியாகவும் பயந்தும் இருந்தேன். ஏனென்றால் அவன் என் படுக்கையை நோக்கி வருவதாக எனக்கு தோன்றியது. தனது அழகான மனைவியை மற்ற ஆண்களிடம் ஒப்படைத்துவிட்டு வேலைக்காரனை நம்பிய என் கணவனை நினைத்து எனக்கு வருத்தமாக இருந்தது. வேலைக்காரன் என் படுக்கைக்கு அருகில் வந்து நின்றான். ஆனால் அதற்குப் பின் அவனது காலடிகள் என்னை ஆச்சரியப்படுத்தியது மற்றும் என்னை ரகசியமாகத் தொட்டான்.
அவன் என்னை எப்படி தொட்டான் என்றால் நான் பயந்து நடுங்கவில்லை. சிறிது நேரத்திற்குப் பிறகு அவன் சென்றுவிட்டான். அடுத்த நாள் அவன் என்னிடம் வந்து உணவு கொடுத்தான். அவனிடம் பயந்து போன நான் எனது செயல்களை கவனிக்க ஆரம்பித்தேன். எனக்கு பசியில்லை, தட்டை வைத்துவிட்டு போய்விடுங்கள் என்று அவசரமாகச் சொன்னேன். சிறிது நேரம் கழித்து அவரே சாப்பிடுங்கள் என்று சொல்லிவிட்டு என் அறைக்குச் சென்றார். இந்த வேலைக்காரனுடன் முன்பு போல் இயல்பாக இருக்க முடியவில்லை. அந்த வேலைக்காரன் எனக்கு என்ன செய்தான் என்பது எனக்கு அடிக்கடி நினைவுக்கு வந்தது. மறுநாள் இரவு அதேபோல் அறைக்குள் நுழைந்து என் படுக்கைக்கு அருகில் நிற்பது போல் நடித்தான். அவரிடம் கேள்வி கேட்க விரும்பினாலும் இனி எப்போது அவர் என் அறைக்கு வந்தாலும் என் அறைக்கு என்ன செய்ய வருகிறீர்கள் என்று கேட்பேன் என்று எனக்கு புரிந்துவிட்டது. அவரிடம் கேள்வி கேட்க என்னால் முடியவில்லை. எஜமானியாக இருந்தும் அவரிடம் கேள்வி கேட்கும் தைரியம் எனக்கு வரவில்லை. என் கணவர் போன் செய்யும்போது எல்லாம் நன்றாக இருப்பதாக சொல்வேன். ஆனால் நாளுக்கு நாள் என் பிரச்சனைகள் அதிகரித்துக் கொண்டே சென்றன. ஒரு நாள் இரவு அவர் என் அறைக்கு வந்து பார்க்கத் தொடங்கினார். நான் அமைதியாக எழுந்து அவர் பின்னால் சென்றேன். அவர் வீட்டிலிருந்து வெளியேறி தனது குவார்ட்டர்ஸுக்குச் செல்வதற்கு பதிலாக வெளிவாயிலை நோக்கிச் செல்வதை நான் பார்த்தேன். நான் விடியும் வரை காத்திருந்தேன். ஆனால் அவர் திரும்ப வரவில்லை. தவறுகள் மற்றும் குறைபாடுகள் காரணமாக அந்த வேலையாள் என் மீது விசித்திரமான செயல்களைச் செய்து என்னை மிகவும் பயமுறுத்திக் கொண்டிருந்தான். நான் வெளியே சோஃபாவில் உட்கார்ந்திருந்தேன். காலை சுமார் 5 மணி இருக்கும். அவன் வீட்டிற்குள் நுழைந்தான். நான் அவனது உடைகளில் இரத்தத்தைக் கண்டேன். அவன் மிகவும் சோர்வாக இருந்தான். அவனது குவார்ட்டர்ஸ் தங்குமிடம் நோக்கி வேகமாகச் செல்ல ஆரம்பித்தான். ஆனால் உண்மையில் அங்கே என்ன நடந்தது என்று யோசிப்பதில் என் மனம் ஸ்தம்பித்தது. நான் அவனிடம் கேட்க விரும்பினேன். ஆனால் அவரிடம் கேள்வி கேட்க எனக்கு பயமாக இருந்தது. ஏனென்றால் இதற்கு முன்பு எனக்கு எப்போது பயம் ஏற்பட்டது? எனக்கு அவன் ஒரு சிறிய சிறுவனாக இருந்தான். ஆனால் இப்போது அவனது இரவின் விசித்திரமான நடத்தைகள் என்னை பயமுறுத்துகின்றன. அந்த வர்ஷன் சிறுவன் இந்த விசித்திரமான செயல்களை செய்து கொண்டிருந்தான். தினமும் இரவில் தனது வழக்கமான வேலைகளுக்கு முன்பு அவன் என் அறைக்கு வருவான். அதன் பிறகு வீட்டிற்குச் செல்வான். நான் மிகவும் மென்மையான பெண். என் பெற்றோர்கள் என்னை மிகுந்த அன்போடு வளர்த்தார்கள். எனவே இதுபோன்ற சூழ்நிலைகளை பார்த்து நான் பதட்டமடைந்து விட்டேன். எனது அமைதியை இழந்ததால் நான் நோய்வாய்ப்படத் தொடங்கினேன். ஒரு நாள் எனக்கு என் கணவனிடமிருந்து போன் வந்தது. அவர் எனது உடல்நிலையைப் பற்றி விசாரித்தார். நான் என் கணவரிடம் அழுதுகொண்டே எனக்கு ஒரு பெண் வேலைக்காரியின் தேவை இருப்பதாகவும் என்னால் ஒரு ஆண் வேலைக்காரனுடன் தனியாக இருக்க முடியாது என்றும் கூறினேன். என் கணவர் எனக்கு புரிய வைக்கத் தொடங்கினார். உங்களுக்கு உலகத்தைப் பற்றி தெரியவில்லை. வேலைக்காரர்கள் கெட்டவர்களாக இருக்கலாம். அவர்கள் வீட்டிலிருந்து திருடலாம். குடும்ப உறுப்பினர்களுக்கும் தீங்கு விளைவிக்கலாம். எனவே எனக்கு உங்கள் பாதுகாப்பில் கவலை இருக்கிறது என்றார். மேலும் இந்த வேலைக்காரன் மீது அவருக்கு முழு நம்பிக்கை இருப்பதாகவும் சீக்கிரம் வீட்டிற்கு திரும்புவதாகவும் கூறினார். என் கணவரின் எண்ணங்கள் மற்றும் நோக்கங்கள் பற்றி எனக்கு தெரியவில்லை. ஏன் அவருக்கு அந்த வேலைக்காரன் மீது இவ்வளவு நம்பிக்கை இருந்தது? நான் என் கணவரிடம் எல்லா மனிதர்களையும் நம்ப முடியாது என்று கூறினேன். அப்போது என் கணவர் வேலைக்காரனை பாதுகாத்து என்னிடம், நீங்கள் நினைப்பது போல் அந்த பையன் நல்லவனாக இல்லாமல் இருக்க வாய்ப்பில்லை என்றார். என் கணவர் என்னிடம், நான் அவன் மீது குருட்டு நம்பிக்கை வைத்துள்ளேன். யாராவது அவனைப் பற்றி என்னிடம் எதிர்மறையாகச் சொன்னால் நான் அதை நம்ப மாட்டேன். ஏனென்றால் அவன் உங்களுடன் எந்த தீங்கும் செய்ய முடியாது. எனக்கு அவன் மீது முழு நம்பிக்கை இருக்கிறது என்றார். இன்று மாலை நான் மிகவும் கவலைப்பட்டேன். என் கணவர் என் பேச்சை கேட்க மாட்டார் என்று நினைத்தேன். நான் என் கணவரிடம் உண்மையைச் சொல்ல விரும்பினேன். அந்த வேலைக்காரனின் அத்தகைய விசித்திரமான பழக்கம் தொடர்ந்தது. அவன் இரவு 12 மணிக்குப் பிறகு வீட்டிற்குள் சுற்றுவான். நான் எங்கு சென்றாலும் வெளியே நடப்பான். அதனால் எனக்கு அந்த சிறுவனை பார்த்து பயமாக இருந்தது. அடிப்படை கருத்துக்களின் தமிழாக்கம். என் கணவரிடம் குறிப்புகள் மூலம் சொல்ல பலமுறை முயன்றேன். ஆனால் அவர் அதைப் பற்றி பேசத் தயாராக இல்லை. ஒருநாள் சிரமப்பட்டு, என் மீது நம்பிக்கை வையுங்கள், வேலைக்காரன் பார்ப்பது போல் இல்லை, அவன் மறைமுகமாக விசித்திரமான காரியங்களை செய்கிறான் என்று என் கணவரிடம் கூறினேன். என் கணவர், அவன் உன்னுடன் என்ன செய்கிறான் என்று கேட்கத் தொடங்கினார். நான் எதையாவது சொல்வதற்குள் திடீரென அவன் எங்களுக்கு தேநீர் கொண்டு வந்து என்னை முறைத்து பார்த்தான். நான் பயந்து போய்விட்டேன். நான் போனை துண்டித்துவிட்டு வேலைக்காரனிடம், என் கணவரிடம் விபரீதமாக பேசி அவரை தொந்தரவு செய்யாதே. உனக்கு என் மீது சந்தேகம் இருந்தால் என்னிடம் பேசு என்றேன். ஆனால் அவன் என்னை மிரட்டி நான் என் கணவரிடம் சொல்ல முயல்வதை மாற்ற முயன்றான். நான் தனியாக இருப்பதாகவும் என்னால் தனியாக இருக்க முடியாது என்றும் அதனால் ஒரு பெண் வேலைக்காரியை வைக்க விரும்புவதாகவும் கூறினேன். அதை கேட்டு அவன் என்னை விசித்திரமாக பார்த்துவிட்டு, கவலைப்படாதே, இனி உனக்கு பயம் இருக்காது என்றான். அதன் பிறகு அவன் என் மீது நஜர வைக்கத் தொடங்கினான்.
வேலை முடிந்ததும் தன் அறைக்குச் செல்வதற்கு பதிலாக நாள் முழுவதும் வீட்டிலேயே சுற்றிக் கொண்டிருந்தான். என் அறைக்குள்ளும் வந்து சென்றான். இதனால் எனக்கு பயமும் சங்கடமும் ஏற்பட்டது. அந்த வேலைக்காரன் என்னை அடக்கி ஆள்வது போல் உணர்ந்தேன். ஆனால் அந்த நாட்களில் என் கணவர் இந்தியா திரும்புவதாக செய்தி சொன்னார். அதைக் கேட்டு நான் மகிழ்ச்சியடைந்தேன். ஆனால் என் வேலைக்காரன் அதில் சந்தோஷமாக இல்லை என்பது எனக்கு புரிந்தது. சில நாட்களுக்குப் பிறகு என் கணவர் வீடு திரும்பினார். வேலைக்காரன் தன் பழைய வழக்கத்திற்கு மாறினான். என் கணவர் என்னை விசித்திரமாகப் பார்த்து, "நீ ரொம்ப பலவீனமாகிவிட்டாய். உன் பிரச்சினை என்ன? இந்த வீட்டில் உனக்கு சுதந்திரம் கொடுத்திருக்கிறேன். வேலைக்காரனும் நீ சொல்வதைக் கேட்டு உன்னை நன்றாக கவனித்துக் கொண்டதாக சொன்னானே, பின் உனக்கு என்ன ஆயிற்று?" என்றார். நான் அவரிடம், இந்த வேலைக்காரன் என் பிரச்சினைக்கு காரணமானவன் என்று கூற முயன்றேன். ஆனால் வேலைக்காரன் தினமும் என் அறைக்குள் வருவது உண்மைதான். நான் செய்வதறியாமல் தவித்தேன். இந்த கதையை யாராலும் தடுத்து நிறுத்தவும் முடியவில்லை, யாரிடமும் சொல்லவும் முடியவில்லை. அவள் மிகவும் கவலையுடனும் இருந்தாள். என் வார்த்தைகளால் என் கணவன் மிகவும் கோபமடைந்தார். மேலும் அவர் என்னிடம், "என்னை மன்னித்துவிடு, நான் அவரிடம் குருட்டுத்தனமாக நம்பிக்கை வைத்தேன். அவர் இவ்வளவு புத்திசாலி என்று எனக்குத் தெரியாது" என்று கூறினார். என் கணவன் அதை நம்பவே தயாராக இல்லை. ஆனால் நான் என் கணவனிடம் உண்மையை புரிய வைத்தேன். என் வார்த்தைகளால் என் கணவனின் உடல்நிலை மோசமடைந்தது. அன்றைய தினமே உடல்நிலை மிகவும் பாதிக்கப்பட்டு அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்ல வேண்டியதாயிற்று. என் கணவர் என்னிடம், "அவருக்கு ஏதேனும் ஆகியிருந்தால் அவர் ஒருபோதும் பிழைத்திருக்க முடியாது. அவர் எனக்கு மிகவும் முக்கியமானவர்" என்றார். திடீரென்று அந்த வேலைக்காரன் வந்து, "நீங்கள் உங்கள் கணவனிடம் எதையோ சொல்லிவிட்டீர்கள். அதனால் அவர் பல சிரமங்களைக் கடந்து இந்த நிலைக்கு வந்துவிட்டார்" என்று கூறிவிட்டு அங்கிருந்து சென்றுவிட்டான். சுமார் 10 நாட்களுக்குப் பிறகு என் கணவன் குணமடைந்து வீட்டிற்கு வந்தார். ஆனால் அவர் மௌனமாக இருந்தார். மேலும் அவர் என்னிடம், "வீட்டில் என்ன நடந்தது என்று எனக்குத் தெரியும். நீங்கள் பொய் சொல்கிறீர்கள். நீங்கள் என்னுடன் இருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்" என்றார். என் கணவன் என்னிடம், "நீ பொய் சொல்கிறாய் என்பது எனக்கு நன்றாகத் தெரியும். ஆனால் வேலைக்காரனைப் பற்றி விசாரித்துவிட்டு அவனை வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதே. அவனால் இப்போதும் கூட என்னை நம்ப முடியவில்லை. அவன் இப்படிப்பட்ட மோசமான செயலை செய்துவிட்டான். நான் உலகத்திலேயே அவன் மீதுதான் அதிக நம்பிக்கை வைத்திருந்தேன். ஆனால் அவனோ என் மதிப்பைக் கெடுத்துவிட்டான்" என்றார். என் கணவரின் இந்த பேச்சால் எனக்கு கவலை அதிகமாகத் தொடங்கியது. நான் மிகுந்த மன அழுத்தத்தில் இருந்தேன். என் கணவன் வேலைக்காரனுடன் பேச விரும்பினார். ஆனால் என் கணவன் வேலைக்காரனிடம் பேச முயற்சிக்கிறாரே, அதனால் தனக்கு ஏதேனும் ஆபத்து வந்துவிடுமோ என்று நான் பயந்தேன். நான் என் கணவனை தடுக்க முயற்சித்தேன். எவ்வளவோ முயன்றேன். ஆனால் என் கணவன் கேட்கவில்லை. ஒரு நாள் என் கணவன் என்னை ஷாப்பிங் செய்ய அனுப்பிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறினார். அவர் சென்ற பிறகு என் கணவன் வேலைக்காரனுடன் இப்போது தனியாக இருப்பார். அவர் நிச்சயமாக அவரிடம் பல கேள்விகளைக் கேட்பார் என்று நினைத்தேன். இதை நினைத்து நான் உடல்நலம் குன்றி ஷாப்பிங் செல்வதற்கு பதிலாக வீட்டிற்கு திரும்பி வந்தேன். என் எண்ணப்படி என் கணவரின் அறையிலிருந்து பேசும் சத்தம் கேட்டது. என் கணவன் கோபமாக இருந்தார். வேலைக்காரன் மீது கோபப்பட்டுக் கொண்டிருந்தார். ஆனால் பிறகு என் கணவன் சொன்னதைக் கேட்டதும் என் காலடியில் இருந்த பூமி நழுவிப்போனது போல் இருந்தது. என் கணவன் வேலைக்காரனிடம் பேசுவதைக் கேட்டேன். அவர், "நான் உன்னிடம் சொன்னேன் அல்லவா, அந்த தாயத்தை மிக கவனமாக உன்னுடைய எஜமானி மீது சுற்றி வெளியே சென்று அதை மண்ணில் புதைத்துவிடு" என்று. "நான் குழந்தைகளுக்காகத்தான் தாயத்தை வரவழைத்தேன். உன் எஜமானிக்கு நோய் இருந்தது. அதை அவளிடம் சொல்ல நான் விரும்பவில்லை. உன்னைக் கொண்டு அந்த வேலையை இரகசியமாகச் செய்ய விரும்பினேன். ஒருவேளை அவளுக்கு இப்போது சந்தேகம் வந்துவிட்டதோ என்னவோ" என்று கூறினார். அறை கதவை திறப்பதற்கு முன்பு என் கணவன் என்னிடம், "உனக்கு எந்த நோயும் இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால்தான் உனக்கு குழந்தைகள் பிறக்கவில்லை" என்று கூறியிருந்தார். ஆனால் உண்மையில் எனக்கு ஒரு தீவிர நோய் இருந்தது. என் கணவன் என் நோயை என்னிடமிருந்து மறைத்துவிட்டார். என் இதயம் எப்போது நின்றுவிடும் என்றே தெரியவில்லை. இந்த வேலைக்காரன் தினமும் என் தலையில் தாயத்தைச் சுற்றி அதை மண்ணில் புதைத்து வந்திருக்கிறான். இதன் மூலமாகவாவது என் நோய் குணமடையும் என்று அவர்கள் நினைத்துள்ளனர். இதை அறிந்ததும் எனக்கு மிகவும் அவமானமாக இருந்தது. நான் அந்த வேலைக்காரனிடம் மன்னிப்பு கேட்கத் தொடங்கினேன். அதன் பிறகு நான் ஒரு மருத்துவரிடம் சென்று முறையான சிகிச்சை பெற்றேன். தாயத்தை அகற்றிவிட்டேன். சில ஆண்டுகளுக்குப் பிறகு எனக்கு ஒரு நல்ல செய்தி கிடைத்தது. நான் இப்போது கர்ப்பமாக இருக்கிறேன். இப்போது நானும் என் கணவரும் அந்த வேலைக்காரனுடன் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். எனவே நண்பர்களே, இன்றைய கதையைப் பற்றிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவுபடுத்துங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி.